பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்து பெர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எலியாவுக்கு விரோதமாய் யேசபேல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எலியா பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்ட செய்தி யேசபேல் அறிந்ததும் யேசபேல் சொல்லுகிறார், நாளைக்கு இந்த நேரத்தில் அவர்கள் பிராணனுக்கு பதிலாக நான் இவனுடைய ஜீவனை எடுப்பேன் என்று சொல்லி அவள் சபதமிடுகிறாள். இந்த செய்தி எலியாவின் காதுகளுக்கு வந்ததும், அதாவது நாளைக்கு நான் உன்னை கொல்ல போறேன் என்று யேசபேல் சொன்ன செய்தி எலியாவின் காதுகளில் வந்ததும் எலியா பயந்து தன் பிராணனை காக்க ஓடி ஒரு சூறை செடியின் கீழே போய் உட்கார்ந்து இருக்கிறான். அங்க உட்கார்ந்து சொன்ன காரியம் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி படுத்துக் கொள்ளுகிறான். பயம், சோர்வு எல்லாமே அவனுக்குள் வருகிறது. எதனால என்றால் யேசபேல் சொன்ன வார்த்தையினால. இந்த யேசபேலை குறித்து கர்த்தர் ஏற்கனவே எலியாவை கொண்டு சொல்லி இருக்கிறார். உன் இரத்தத்தை நாய்கள் தின்னும் நக்கும் என்று ஏற்கனவே எலியாவை கொண்டு யேசபேலினுடைய முடிவை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எலியாவை கொண்டு சொல்லப்பட்ட வார்த்தை தான் நிறைவேறுச்சு. யேசபேல் சொன்ன வார்த்தை நிறைவேறல. நம் தேவன் சத்ருவின் வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர் அல்ல. நிறைவேறினது எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தை, நிறைவேறாதது யேசபேல் சொன்ன வார்த்தை. ஆனால் நிறைவேறும் வார்த்தையை எலியா சொல்லும் போது யேசபேல் பயப்படவில்லை. நிறைவேறாத வார்த்தையை யேசபேல் சொல்லும் போது எலியா பயப்படுகிறான். நாம் அநேக காரியங்களுக்கு பயப்படுகிறோம். நிறைவேறாத சத்துருவின் திட்டங்கள். அவன் திட்டம் போடுவான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம். ஆயுதம் உருவாக்கப்படுது. அது வாய்க்க வேண்டுமா வாய்க்க வேண்டாமா என்பது உருவாக்கின சத்ருவின் கையில் அல்ல. அந்த திட்டம் போட்டு காரியத்தை நடப்பிக்கணும்னு தீர்மானிக்கிறான் பாருங்க, அவன் கையில இல்லை, சர்வ வல்லவருடைய கையில் இருக்கிறது. யோசேப்பை எகிப்துக்கு விற்க வேண்டும் என்று சத்துருக்கள், அதாவது சகோதரர்கள் தீர்மானிக்கிறாங்க. தீர்மானம் எல்லாம் கரெக்ட். ஆனா அவர்கள் அவனை விட்டது அவன் என்றென்றைக்கும் அடிமையா இருப்பதற்கு. அவன் என்றென்றைக்கு அடிமையா இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிறது அவனை விற்று போட்ட சகோதரர்கள் அல்ல, யோசேப்பும் அல்ல, சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, சத்ருவின் வார்த்தைகளால கலங்கி நிற்கிறீங்களா? நாளைக்கு நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் என்று சொல்லுகிற சத்தங்கள் உங்களை கலங்க பண்ணுகிறதா? கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. எனவேதான் சங்கீதம் 59 நீங்க படிக்கும்போது தெரியும், சவுல் தாவீதை கொலை செய்யும்படி ஏவல் ஆட்களை அனுப்புகிறான். அவனை எங்க பார்த்தாலும் கொலை பண்ணுங்க என்று சொல்லி ஆட்களை நாலா திசைக்கும் அனுப்புகிறான். இதை அறிந்த தாவீது சங்கீதம் 59 பாடுகிறான். அதுல ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன் என்று. அவன் வல்லமையை கண்டு உமக்கு காத்திருப்பேன், நீர் என்னை கிருபையாய் சந்திப்பீர். இங்கே எலியாவை கர்த்தர் சந்தித்தார் அல்லவா, அப்பத்தை கொடுத்தார் அல்லவா, பலப்படுத்தி அவனை அங்கிருந்து கர்த்தருடைய பர்வதம் வரைக்கும் நடக்க பண்ணினார் அல்லவா. சத்ருவின் வார்த்தையை குறித்து கலங்காதிருங்கள். அவைகள் நிறைவேறாது, எந்த எதிரான ஆயுதங்களும் வாய்க்காது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, பல நேரத்துல நாங்கள் அப்பா எங்களுக்கு எதிரான வார்த்தைகளால் கலங்கி நிற்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே,
நீர் எங்க வாழ்க்கையில என்ன தீர்மானித்திருக்கிறீரோ அதுதான் நிலைக்கும், அதுதான் நடக்கும் என்கிற நிச்சயத்தோடு முன் செல்ல, எந்த நிலையிலும் சோர்ந்து சூறை செடிக்கு கீழே முடங்காதபடிக்கு கர்த்தர் எங்களை பாதுகாத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.